மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் தழுவிய வீரர்கள். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார் கருப்பாயூரணியைச் சேர்ந்த கார்த்திக். 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசு. முதல்வரின் அரசு பணி அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்த கருப்பாயூரணி கார்த்திக் முதல் பரிசை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி. எல்லா இடத்துல பிரேஸ் எடுக்கிற இடத்துல பூராமே வேலை எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டுக்கிறோம். இந்த ஆட்சி சொல்லியிருக்காங்க, இவங்க கலைஞர் ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதை நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அலங்காநல்லூரில் சிறந்த காளையாக புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஏவிஎம் பாபு காளை தேர்வு. வீரர்களின் பிடியில் சிக்காமல் போக்கு காட்டிய காளைக்கு டிராக்டர் பரிசு. பெரிய கொம்பு மாடு, பெரிய கொம்பு மாடு, அது நுனி கொம்பு, இந்த பெரிய கொம்பு மாடு. 2021ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதியையே திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை ஏன் வழங்கவில்லை என்று கேள்வி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை அறிவித்த அதிமுக தலைமை. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண் பெண் என அனைவருக்கும் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா சேவை. கிராமப்புறங்களில் வீடு இல்லாதோருக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என பழனிசாமி வாக்குறுதி. திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து வாக்குறுதியாக அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பம்மாத்து நாடகத்தை மக்கள் நம்பப் போவதில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாடு கடனில் இருக்கும் சூழலில் அதிமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஏற்கத்தக்கதல்ல. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும், 15 லட்சம் கோடி ஆகும். இப்போ ஆண்களுக்கு இலவச பேருந்து நாங்கள் கேட்டோமா சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இழப்புல போகுது. இப்போ இலவசமா கொடுக்குற காசை எங்கிருந்து எடுப்பீங்க? எங்கிருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? தேர்தல் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேச தடை. சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிடவும் தமிழக நிர்வாகிகளுக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமை கட்டுப்பாடு.
பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. தேர்தல் கூட்டணி தொடர்பாக டெல்லி தலைமை எடுக்கும் முடிவை பின்பற்றுவோம். மூத்த தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு செல்வ பெருந்தகை பேட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படும். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பிறகு கே.சி. வேணுகோபால் பேட்டி. Election strategy related matters, the party high command will take an appropriate decision on due course, keeping in mind the large interest of the party ideology and the people of Tamil Nadu. Leaders have been advised to avoid speculation and to speak in one voice in line with the party decisions. உடல்நலக்குறைவால் அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை பெற்று வரும் அமைச்சரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் உருவச்சிலைக்கு ஓ. பன்னீர்செல்வம் மரியாதை. பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் பங்கேற்க தமக்கு அழைப்பில்லை என பேட்டி. பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வருதா? பிரதமர் பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வருதா? வரவில்லை. தமிழகத்தில் உறுதியாக கூட்டணி ஆட்சிதான் அமையும். அமமுக பொதுச் செயலர் தினகரன் நம்பிக்கை. பொங்கல் பரிசளிப்பு மேடையில் அரசியல் பேசிய தாவேகா நிர்வாகி அருண்ராஜை தடுத்து நிறுத்திய விழா குழுவினர். பொது மேடையில் அரசியல் பேசக்கூடாது என கூறி அறிவுரை வழங்கியதால் சலசலப்பு. தலைவர் நான் தான், அதனால பொங்கல் மட்டும் பத்தி பேசுங்க, பேசக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சென்னை மெரினாவில் திரண்ட சுற்றுலா பயணிகள். காணும் பொங்கலையொட்டி திருச்சி முக்கொம்பில் குவிந்த பொதுமக்கள். குற்றாலம், ஒகேனக்கல், திருப்பரப்பு அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 3,10,000 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு வங்கத்திலிருந்து தமிழகத்திற்கு 2 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. நியூ ஜல்பைகுரி நகரிலிருந்து நாகர்கோவில், திருச்சிக்கு புதிய ரயில் சேவை தொடக்கம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த நீரை அருந்தியதால்
உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ராகுல் காந்தி நேரில் ஆறுதல். மாநில அரசின் அலட்சியத்தாலேயே இத்துயரச் சம்பவம் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. விமான சேவை குளறுபடிகளுக்காக இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடியே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. வளர்ப்பு நாய்களை கைவிடும் உரிமையாளர்களுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். உத்தராகண்ட் மாநிலத்தில் நாய்களுக்கான கொள்கையை வகுத்து டேராடூன் மாநகராட்சி எச்சரிக்கை. எட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவித்ததால் நடவடிக்கை. உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வீட்டு வசதியை ஏற்படுத்திக் கொடுப்பதே இலக்கு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க வாக்குறுதி. அரசியல் களமாக மாறிய ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி. வங்கதேச அணி வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்த இந்திய வீரர்கள்.